வணக்கம். இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா 27வது நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான உடலமைப்பும் வசீகரமான கண்களையும் கொண்டவர்கள். எல்லோருக்கும் எல்லா வகையிலும் நன்மை செய்ய எண்ணுவாங்க. மற்றவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டே அதற்கேற்ப நடந்துக்குவாங்க. எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் தங்களுடைய பேச்சாற்றலால் ஜெயித்து காட்டுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தற்போல் நடந்துக்குவாங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாங்க. அப்படியே நம்பினாலும் கூட யோசித்தே செயல்படுவார்கள். தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி வழிகாட்டுவாங்க. இயற்கை என்பது அதிக பற்று கொண்டவங்களா இருப்பாங்க. அறிவுத்திறனில் எந்த காரியத்தையும் எளிதில் முடித்து விடுவாங்க. முடிவு எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பெறுவார்கள். ஆன்மீகத்துல அதிக நம்பிக்கை உள்ளவங்க. பொருளாதார ரீதியாக மகிழ்வுடன் வாழ்வார்கள். சுதந்திரமான எண்ணம் கொண்டவர்கள். சில சமயம் பழமைவாதிகள் போல செயல்படுவாங்க. எவ்வளவு வயதானாலும் இவர்கள் இளமையாகவே காட்சியளிப்பார்கள். அதான் இவங்களோட ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகரிகம் தெரிந்து நடந்துக்குவாங்க. அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறந்த அறிவாற்றலை பெற்றிருப்பார்கள். உயர்தர கல்வி கற்பார்கள். கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் இருக்கும். சிலர் படிக்காமல் கூட இருப்பாங்க. தங்களது அறிவாற்றலை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் சாதித்துருவாங்க. வானவியல் மற்றும் ஜோதிடத்தில் அதிக ஆர்வம் இருக்கும். அடுத்து தொழில் பார்த்தோம் அப்படின்னா, முதலீடு இல்லாமல் முன்னேறும் ஆற்றல் படைத்தவர்கள். மிகவும் தைரியசாலி என்பதில் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பாங்க. சமுதாயத்தில் புகழ்பெற்ற மனிதர்களாக வளருவாங்க. தங்களுடைய சொந்த முயற்சியிலே முன்னேற்றம் காண்பாங்க. ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்கல், பயோடெக், இயற்பியல், வேதியியல், மேலாண்மை, குழந்தை மருத்துவம் போன்ற துறையில் ஜொலிப்பார்கள். கை நிறைய சம்பாதிக்கும் யோகத்தை பெற்றவர்கள். இதன் விளைவாக சுகமான வாழ்வு வாழ்வார்கள். அடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அழகான முகத்தோற்றமும் குணமைப்பும் அனைவரையும் கவர்ந்திருக்கும். மனைவி பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் பாசமும் வச்சிருப்பாங்க. பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பாங்க. தெளிந்த நீரோடை போல மனம் இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவங்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி கரைபுரண்டோடும். தன்னுடைய பேச்சாற்றலால் உறவினர்களையும் தன் வசம் வைச்சிருப்பாங்க. அடுத்து ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டானாலும் கூட உடனே மனம் தளர்ந்து விடுவார்கள். இளம் வயதில் சளி தொல்லைகள், நீர் தொடர்புடைய பாதிப்பு இருக்கும். நரம்பு தளர்ச்சி ஏற்படும். கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளது. அடுத்து இந்த நட்சத்திரத்தோட குணங்கள், ரேவதி நட்சத்திரத்தோட குணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, புதனக்கூடிய 3வது நட்சத்திரம் ரேவதி. ஜோதிட ராசிகளில் கடைசியாக வரும் நட்சத்திரம் இது. மீன ராசியில வருது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அளவுடையவர்களாக இருப்பாங்க. சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. உள்ளுணர்வின் வாயிலாக பெரிய சாதனைகள் நிகழ்த்துவார்கள். அனுபவ அறிவையும் தத்துவ அறிவையும் கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அடுத்து பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பேச்சாற்றல் மிக்கவர்கள். எத்தனை பேர் கூடியிருந்தாலும் தனது பேச்சால் அனைவரையும் எளிதில் கவர்வார்கள். மூலதனமே இல்லை என்றாலும் தனது மூளையின் பலத்தால் முன்னேற்றம் காண்பார்கள். அடுத்து சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. உறவினர்களை விட அந்நியர்களிடம் அன்பு காட்டுவாங்க. சமயோஜ புத்தியால் மற்றவர்களை எளிதாக வசப்படுத்துவாங்க. எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார்கள். விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. சுறுசுறுப்போடு செல்லப்பட்டவங்க. வயதானாலும் கூட இளமை தோற்றத்துடன் காணப்படுவாங்க. மனைவி மீது பிரிவு உள்ளவர்களாக இருப்பாங்க. பலர் ஓவியர், படைப்பாளி, எழுத்தாளர்களாக இருப்பாங்க. ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்கல், பயோடெக், இயற்பியல், வேதியியல், மேலாண்மை, குழந்தை மருத்துவம் போன்ற துறையில் ஜொலிப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் மீது கொண்ட பாசத்தால் பூர்வீக சொத்துக்களை கூட விட்டுக் கொடுக்கும் முன்குணம் உள்ளவர்கள். வஞ்சகம் அறியாதவர்கள். மனதை எப்போதும் தெளிந்த நீரோடைப்பை வைத்திருப்பார்கள். தாராள குணமும் இலக்கிய மனமும் இவர்களது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். சமூகத்தில் ஒரு விஐபியாக விளங்குவார்கள். ரேவதி பாதம் வரையா பார்க்கும்போது, முதல் பாதம் பார்த்தீங்கன்னா ரேவதி முதல் பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவங்க ஆராய்ச்சி செய்வதில் சிறந்து விளங்குவாங்க. கலைகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையோட இருப்பாங்க. அடுத்து ரேவதி 2ஆம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இதில் பிறந்தவர்கள் பல திறமைகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. நிலையான புத்தி இருக்காது. எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆடம்பர செலவுகளை விரும்பாதவர்கள். வாழ்வில் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். அடுத்தது ரேவதி 3ஆம் பாதம் பார்க்கும்போது, இதில் பிறந்தவர்கள் எதையும் சிந்திக்காமல் செயல்படக்கூடியதாக இருப்பாங்க. சுயநலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடலாம். அடுத்து 4ஆம் பாதம் பார்க்கும்போது, எந்த செயலையும் செய்து வெற்றி காண்பார்கள். உண்மையே பேசுவார்கள். சுகமாக வாழக்கூடியவர்கள். எதிரிகளை வெல்லும் திறமை படைத்தவர்கள். மற்றவர்களை மதிக்கவும் தெரிஞ்சவங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கான கோயில் பார்த்தோம்னா, திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா தாத்தையங்கார்பேட்டையில் அமைந்துள்ளது அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில். தாயார் கருணாகர வள்ளி அம்மையார். ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இத்தலைவர் இறைவனை வழிபடுகின்றனர். நீர்க்கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், நாள்பட்ட நோய்கள் குணமாக இங்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.